வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கலுக்கு நம்மளுடைய பரிசு தொகையானது அறிவிச்சாச்சு நம்மளுடைய கவர்மெண்ட். நம்ம என்னப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தோம், பொங்கலுக்கு என்னடா இது, இன்னுமே பொங்கலுக்கு என்ன தான் தரப்போகிறாங்கன்னு தெரியாமல் இருந்தது இல்லையா? இப்போ அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட் ஆகிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு வந்து ஒரு கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, அப்புறம் ஒரு முழு கரும்பு ஒன்று தரப்போகிறாங்க நம்மளுக்கு. இது கூடவே நம்மளுக்கு எப்போவுமே தர மாதிரி வேட்டி சேலை இதை தரப்போகிறாங்க. ஆனால் ரொக்கம், அதாவது எவ்வளோ காசு தரப்போகிறாங்கன்றது வந்து தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. அதை பற்றி யாருமே சொல்லவே இல்லை. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே 500 ரூபா வந்து கிரெடிட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்லிட்டு தெரியலை. இன்னுமே நம்மளுக்கு வந்து எவ்வளோ தரப்போகிறாங்கன்னு இன்னுமே அறிவிக்கலை. ஆனால் ரொக்கத்தை பற்றி மட்டும் அமைதியாகவே இருக்காங்க. எதுவுமே எந்த விஷயமும் சொல்லவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மிக்ஜாம் புயல் வந்து ரொம்பவே சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்தை தாக்கிடுச்சு. அதுக்காக நிறைய நிதி செலவு ஆயிடுச்சு. ஸோ பொங்கலுக்கும் வந்து நம்ம தர வேண்டியதாக இருக்குன்றதால கொஞ்சம் கலந்து ஆலோசித்து இருக்காங்க. அது என்ன முடிவு எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம்.